சரணமையப்பா திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெழிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2024 சனிக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளை பிரார்த்தித்து இன்று இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதத்திலே இந்த சனிக்கிழமையிலே வந்திருக்கின்ற சனி பிரதோஷ விரதம் என்று போற்றப்படுகின்றது. சிவனாலயங்களிலே பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற அபிஷேக பூஜை வழிபாடுகளை நாம் கலந்து கொள்வதோடு இப்பொழுது விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரத வழிபாடுகள் இன்று 13வது நாளாகவும் நடைபெறுகிறது. 13வது நாளாக இது 21 திதிகளோடு கூடியதாக அமைகின்ற விநாயக சஷ்டி விரதம். அந்த வகையிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் பிள்ளையார் கதை படிப்போடு நாமும் கலந்து விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்வதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழாவிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் 44வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற விசேஷ திரவிய ஹோம மகாயாகம், இந்த சிறப்பான யாக பூஜை, இந்த சிறப்பான பூஜையிலே தினமும் கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலே இந்த மகா யாக பூஜை நடைபெறுகின்றது. சகல அடியார்களும் மாலை அணிந்த சுவாமிகள் பக்தர்கள் எல்லோரும் உங்கள் குடும்ப பெயரினாலே பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து அங்கு அஷ்டாதச திரவியங்களோடு கூடிய ஆகுதிகள் நடைபெற்று வசுதாரா ஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாகுதியிலே சகல அடியார்களும் பூர்ணாதி தட்டுகள் எடுத்து அக்னியிலே ஜோதி வடிவமாக ஐயனை காணுகின்ற வகையிலே நாமெல்லாம் எங்கெங்கு மாலை அணிந்திருந்தாலும் ஐயப்பனுக்கு இந்த யாக பூஜையிலே ஹோமகுண்டத்திலே கொண்டு வந்து ஆகுதி கொடுப்பதற்கு பல ஜென்மங்களிலே நாம் புண்ணியம் சேர்க்க வேண்டும். இந்த 9 நாட்கள் மட்டும்தான் சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவத்திலே பார்க்கின்ற வகையிலே யாக பூஜை அக்னியின் வடிவமாக ஜோதி ஸ்வரூபனாக பார்க்கின்ற சிறப்பான பூஜை வழிபாடு நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடோடு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான சுவாமி ஐயப்பனுடைய பால் குடபவனி பால் காவடி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மண்டபத்தில் சுவாமி ஐயப்பன் சர்வாரங்க ஊழியராக புறப்பட்டு பட்டத்து யானை முன்னே செல்ல நாதஸ்வர தவில் கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் பால்குடம் சுமந்து வந்து விசேஷ திரவிய அபிஷேகம், இது வேறு எங்குமே பார்க்க முடியாத அளவிலே இந்த திரவிய அபிஷேகம் 64 வகையான திரவியங்களினாலே அபிஷேகம். ஒவ்வொரு அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் ஒவ்வொரு கலர் பட்டுகள், ஒவ்வொரு கலர் மாலைகள், ஒவ்வொரு கலர் விதமாக தீப ஆராதனைகள், ஒவ்வொரு வகையான நிவேத்தியங்கள் என்று பல்வேறு சிறப்பு கூடியதாக அமைந்திருக்கின்ற இந்த திரவியாபிஷேகம் இது ஒரு சிறப்பானது.
சகலரும் இந்த பூஜையிலும் கலந்து அன்றைய தினம் காலை 6 மணிக்கு பால்குட ஊர்வலம் ஆரம்பமாகி 9 மணிக்கு மண்டபத்திலே வந்து மீண்டும் திரவியாபிஷேகம் நடைபெற்று 11 மணி அளவிலே அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு அன்றைய தினம் கலந்து கொள்ளுகின்ற பாடசாலை மாணவியர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது உபயோகாரர்களினாலே. எனவே அந்த பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.